Hello students, welcome to my channel 10th Standard Maths Chapter 1 Relation and Function Exercise 1.3 4th Sum. A graph representing the function f of x is given in figure 1.16. 1.16 என்ற ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் f of xன்னு ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்? f of xன்னு. ஓகேவா? இங்க இருக்கா? இப்போ கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். சரியா? அவங்க கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்னது? f of x. இந்த லைன் டிரா பண்ணியிருக்காங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை லைன் மாதிரி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. It is clear that f of 9 is equal to 2. f of 9. So f of 9 பார்த்தா இதுதான். ஓகேவா? f of 9 எங்க இருக்கு? கரெக்டா எந்த லைனுக்கு நேரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2க்கு நேரா இருக்கு y கோஆர்டினேட்ல. சரியா? f of 9ன்றது அதாவது x கோஆர்டினேட்ல இருக்கிற 9. ஏன்னா f of xன்னா ஃபங்க்ஷன் நேம் f of x இல்லையா? அப்போ f of 9. So f of 9 னா x கோஆர்டினேட்டா, f of 9 y கோஆர்டினேட் எங்க தொட்டிருக்கு? 2ல தொட்டிருக்கு. சரியா? அதை இவங்க கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of 0, f of 7, f of 2, f of 10 என்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா f of 0 இருக்கா? f of 0 இங்க இருக்கா? கரெக்டா f of 0 எங்க இருக்கு? 9ல இருக்கு. சரியா? அப்ப ஆன்சர் என்னது இருக்கு? f of 0 equal to 9. நெக்ஸ்ட் f of 7 இருக்கா? f of 7. சோ இப்போ இங்க f of 7 இங்க இருக்கா? அது y கோஆர்டினேட்ல எங்க டச் ஆயிருக்கு? கரெக்டா பாத்தீங்கன்னா 6ல டச் ஆயிருக்கு. சரியா? சோ f of 7 equal to 6. அடுத்தது f of 2 கேட்டிருக்காங்க. f of 2. சோ இங்க 2 இருக்கா? f of 2 அது கரெக்டா y கோஆர்டினேட் இங்க டச் பண்ணிருக்கு, 6ல டச் பண்ணிருக்கு. சோ f of 2 equal to 6. அடுத்தது f of 10 கேட்டிருக்காங்க. f of 10. சோ f of 10 னா இங்க இருக்கா? அது கரெக்டா எங்க இருக்கு? 0ல இருக்கு இல்லையா? சோ f of 10 equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் வேல்யூ ஆஃப் x, x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் f of x equal to 1. அதாவது f of x வந்து 1ல இருக்கும்போது, சரியா? f of x வந்து 1ல இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் தான் f of x இல்லையா? அதுல 1னா இந்த லைன். ஓகேவா? இதுதான் 1. அப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ என்ன? 9க்கும் 10க்கும் நடுவுல டச் ஆயிருக்கா? அப்போ 9.5. so at x equal to 9.5, xல 9.5 இருக்கும்போது அப்பதான் என்ன இருக்கும்? f of x ஓட வேல்யூ 1 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் டொமைன் கேட்டிருக்காங்க அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருக்கிறத எழுதுவோமா? எக்ஸ் செட் இல்லையா? எக்ஸ் செட். ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் வருமா? அதுதான் என்னது? டொமைன். இங்க எக்ஸ் கோஆர்டினேட், எக்ஸ் செட் ஃபர்ஸ்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட்டா 0ல இருந்து 10. 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேஞ்ச்னா என்ன சொல்லுவோம்? அடுத்த செட்டு y செட் சொல்லுவோமா? y கோஆர்டினேட். y கோஆர்டினேட் தான் இங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? y equal to f of x ன்னு கொடுத்திருக்காங்க. y equal to f of x. f of xன்றது இந்த லைன் டிரா பண்ணிருக்காங்க இல்லையா? இதுதானே f of x. அது எப்படி இருக்கு? 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கா? 9ஓட இந்த லைன் என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. ஸோ 0 to 9 தான் ரேஞ்ச்.
0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. So last question என்ன கேட்டிருக்காங்க, what is the image of 6 under F? இமேஜ்ன்றது இதுதான் குறிக்கும் இல்லையா, y கோஆர்டினேட் தான் குறிக்கும், y தான் குறிக்கும். yன்றது இங்க என்னது, f of x. ஸோ 6ஓட இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, 6ஓட இமேஜ் இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது எக்ஸ், செகண்ட் செட்ல இருக்கிறது ஒய். ஓகேவா, இமேஜ்னா ஒய் செட்ல இருக்கிறது தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜ்ன்னு சொல்லுவோமா. ஒய் செட்ல இருக்கிறது தான் இமேஜ். அப்போ எக்ஸ் செட்ல இருக்கிற 6க்கு இமேஜ் எதுன்னு கேக்குறாங்க. எக்ஸ்ல இங்க 6 இருக்கா, அதோட இமேஜ் ஒய்ல என்ன இருக்கு, கரெக்டா எங்க டச் ஆயிருக்கு, இந்த லைன் 5ல டச் ஆயிருக்கு. எங்க டச் ஆயிருக்கு, 5ல டச் ஆயிருக்கு. Therefore, the image of 6 is 5. The image of 6 under F is 5.